கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 15:4. ரோமன்ஸ் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி கிறிஸ்து தன் சுயத்தை விருப்பப்படாதவரா வாழ்ந்தாரு என்று உதாரணத்தை சொல்லிட்டு, இப்ப வேத வசனம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது, அது தேவனுடைய பிள்ளைகளுடைய குணாதிசயங்களை எப்படி உருவாக்குகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு. இது எழுதப்பட்டதெல்லாம், இது முன்னாடி எழுதப்பட்டதெல்லாம் எல்லாம் தேவனுடைய வார்த்தை. அதாவது பழைய ஏற்பாடு முழுவதும், வேத வசனம் முழுவதும் எதற்காக எழுதப்பட்டது, இது எல்லாமே அது ஒருத்தருடைய விசுவாசத்தினுடைய ஜெயமா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய தோல்வியா இருக்கட்டும், இல்ல ஒரு நியாய தீர்ப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு விடுதலையா இருக்கட்டும், எல்லா வேத வசனம் முழுவதும். ஏன்னா நமக்கு 2 தீமோத்தேயு 3:16 எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வேத வசனம் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டது என்று சொல்லக்கூடியதாக 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த வேத வசனம் நமக்கு ஒரு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப நம்ம பைபிள்ல இருக்கிற எந்த வார்த்தையும் வீணான வார்த்தை இல்ல. இதெல்லாம் எதற்காக இருக்கு, நமக்கு போதனையாக இருக்கிறது. அதாவது சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்வதற்கும், நம்மை பயிற்சி செய்வதற்கும், நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய இருதயங்கத்தையும் சரியான முறையில நடத்துவதற்கும் சொல்லக்கூடிய ஒரு காரியம். சங்கீதம் 19:7 சொல்லுது, தேவனுடைய நியாய பிரமாணம் என்ன செய்து ஒரு சாதாரண மனுஷனையும் ஞானவானாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமை முதல்ல என்ன பண்ணுது, வேத வசனம் என்னத்தை உருவாக்குது, நமக்குள்ள ஒரு பொறுமையை உருவாக்குறது. அப்ப இந்த பொறுமை எப்படி உண்டாக்குது, எப்படி காட்டுதுன்னா, கர்த்தர் எப்படி எல்லா தலைமுறைக்கும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், எப்படி பரிசுத்தவான்களை பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார், தேவனுடைய வாக்குத்தத்தெல்லாம் எவ்வளவு நிச்சயமானதாய் இருக்கிறது, எப்படி கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு என்ன உண்டாகிறது, ஒரு பொறுமை. என யாக்கோபு 5வது அதிகாரம் 10-11 சொல்லும் போது எப்படி இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் நமக்கு பொறுமைக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, வேத வசனத்தினால் உண்டாகும் ஆறுதலும் எப்படி நம்மள ஒரு உற்சாகப்படுத்தக்கூடியது, நம்மள ஒரு பலப்படுத்தக்கூடியது, நம்மள ஆவியில உந்தி தள்ளக்கூடியது. அது மாத்திரமல்ல, இது என்ன பண்ணுது, நமக்கு கர்த்தருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய வாக்குத்தத்தம் என்னங்கிறது நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதா, அவருடைய மனதுருக்கம், அவருடைய பிரசன்னம், அவருடைய உண்மை தன்மை, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய ஆத்மாவுக்கு அது ஒரு மருந்து போல இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன, நம்ம இந்த பொறுமையினாலும் ஆறுதல்னாலும் நம்பிக்கை உள்ளவர்களாய், ஏன்னா கர்த்தருடைய மாறாத குணாதிசயம், கர்த்தர் எப்படி தன்னுடைய மக்களுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் எப்படி பாவத்தின் மேலும் மரணத்தின் மேலும் ஜெயம் கொண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுகிறது. சரி, இதனால அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது வேத வசனம் ஒரு நோக்கத்தோட இருக்கிறது, அது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாய் இருக்கிறது. அப்ப வேத வசனம் நமக்கு என்ன பண்ணுது, முதல்ல பொறுமையை உண்டாக்குது, அப்புறம் ஆறுதலை உண்டாக்குது, அது மாத்திரமல்ல நமக்கு நம்பிக்கையை உண்டாக்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்ப ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை முழுவதும் எதுல இருக்குதுன்னா, தேவனுடைய வார்த்தையில தான் இருக்குது. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்கு, எவ்வளவு, அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை அவன் வாழ்க்கையில் இருக்கு என்பதை காட்டக்கூடியதாய் இருக்கிறது. இந்த வசனம் வேற எதுவும் காட்டுதோ இல்லையோங்க, நமக்கு கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையும் எவ்வளவு அழகாய் மறுசீரமைக்கிறது என்று சொல்லக்கூடியதா. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை சொல்லி கொடுக்கிறோம். உங்களுக்கு பொறுமை வேணுமா, தினசரி வேத வசனம் வாசிங்க. உங்களுக்கு ஆறுதல் வேணுமா, தினசரி வேத வசனம் வாசிங்க. உங்களுக்கு நம்பிக்கை வேணுமா,
தினசரி தேவனுடைய வார்த்தையை பாருங்க. அந்த வார்த்தையை பார்க்கும்போது தேவன் நம்மளோட பேசுறாரு. அந்த வார்த்தை நமக்கு ஆறுதலை கொடுக்குது, நமக்கு பொறுமையை கொடுக்குது, நமக்கு என்ன கொடுக்கிறது? நம்பிக்கையை கொடுக்குது. அப்ப வேத வசனம் எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக, என்னுடைய நன்மைக்காக இருக்கிறது. அது கடினமான பகுதியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, வேத வசனம் தான் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம இந்த வார்த்தைய நல்ல கெட்டியா பலமா பிடித்து கொண்டு கர்த்தருக்கென்று வாழ்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொண்டே வருகிறோம். அதற்கான நோக்கம் ஆண்டவரே, இந்த வார்த்தையினுடைய வல்லமை எப்படி ஒரு விசுவாசியை அழகாய் நேர்த்தியாய் அவனுடைய வாழ்க்கையை மறுசீரமைக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். அதனால நாங்கள் இதை கற்றுக்கொண்டு பொறுமையிலும் ஆறுதலிலும் நம்பிக்கையிலும் வளர எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.